தடவ ஒரு தலைவரோட கொலாபரேட் பண்றப்போ எல்லாரும், "வேணாம், முந்தின படம் வந்து சரியா இல்ல, பண்ணாதீங்க" அப்படின்னு சொன்னாங்க. வெல்கம் பேக் சினிமாவோட இன்னைக்கு நம்ம என்ன அப்டேட்டோட வந்திருக்கோம்னா, நெல்சனுடைய லைனப். ஆமா, நெல்சன பத்தி தான் இந்த டாக். பீஸ்ட் முடிச்ச உடனே பீஸ்ட் முடிக்கும்போதே தலைவரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. தலைவர் நடிக்கிறாரு. அனிருத் மியூசிக்ன்னு. அப்புறம் பீஸ்ட் வந்த உடனே பீஸ்ட் சரியா போகாத, வர்த்தக ரீதியா, கமர்ஷியலா கொஞ்சம் சரியா போகாத காரணத்தினால தலைவர்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்து பார்த்து முந்தின படம் சரியில்ல அவருக்கு அப்படின்ற மாதிரி. பட் ஆகஸ்ட் 14, 2023 எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க நெல்சனுக்கு சம்பவம், நெல்சனுக்கு சம்பவம்னு. ஆனால் அங்கே சம்பவம் பண்ணதே நெல்சன் தான். ஜெயிலர் 1 ரிலீஸ் ஆச்சு வித் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா சாங்ஸ், பிஜிஎம்ஸ், ட்ரைலரில் ஷோகேஸ் எல்லாமே பெரிய பில்டப்பாக இருந்துச்சு. ஆனால் படம் பார்க்கும்போது கொடுத்த பில்டப்புக்கு ஒர்த்துன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஜெயிலர் 2ன்ற ஒரு இதுவை அனௌன்ஸ் பண்ணாங்க. அது இந்த வருஷம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ப்ரொமோவோட. அதுக்கு முன்னாடி பஸ்ஸாக தான் போயிட்டு இருந்துச்சு ஜெயிலர் 2 ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜெயிலர் 2 வந்து அடுத்த வருஷம் ஜூலை அரௌண்ட் ஜூலை 12 சம்திங் அந்த ரேஞ்சில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ என்னென்னா நெல்சனோட லைனப் ஜெயிலர் 2க்கு அடுத்து ஜெயிலர் 2 ஃபிலிமிங் பண்ணிகிட்டு இருக்கப்போவே சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்டை நரேட் பண்ணியிருக்காரு நெல்சன். அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கார் போல். ஸோ அதுவும் ஆன் லைனப்பில் இருக்குது. ரஜினி கமலும் ஒரு கொலாப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது முடித்த உடனே இந்த ப்ராஜெக்ட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த டைமில் நெல்சன் வந்து ஜூனியர் என்டிஆர் கூட ஒரு படம் பண்ணுறதா தகவல் போயிட்டுருக்கு. இன்னும் அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் படத்தை பற்றி வரல. எப்படியும் கூடிய சீக்கிரம், உண்மையாக இருந்தால் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அதை சினிமா வட்டாரத்தில் நெல்சனை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. ஆனால் எனக்கு அவர் ஒரு அன்டினேபிள் ஒன்றா தெரிகிறாரு கோலிவுட்டில். ஏன்னா எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்ட், எடுத்துக்கிட்ட ஜான்ரா, எடுத்துக்கிட்ட ஸ்டைல் எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஏன்னா கதையில் யூனிக் இல்லைனாலும் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அந்த கதையை நகர்த்துற அந்த ஒரு டெக்னிக்கில் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி டார்க் ஹியூமர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தாலும் அது வேறு மாதிரி ஒரு இதுவில் கன்வே ஆகுது எல்லாருக்கும். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மனுஷனோட பீஸ்ட்டே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பீஸ்ட் வந்து எனக்கு அன்பாப்புலர் ஒப்பீனியன். பீஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெல்சனோட சக்ஸஸ் க்ரோத் இன்னும் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். இந்த மாதிரி நிறைய சினிமா கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்க சினிமா கண்டென்ட்டை பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு பேஜில் இருக்க வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next time.